நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப என்ன நடக்குது? பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மீது கோபத்தில் பிரீத்தி ஜிந்தா. என்ன நடந்தது, வாங்க பார்க்கலாம். ஐபிஎல் தொடர் தற்போது விறுவிறுப்பான இறுதி கட்டத்தை எட்டி வரும் நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு இன்னும் 2 போட்டிகள் மீதம் உள்ளன. மொத்தம் 12 போட்டிகளில் விளையாடி அதில் 4 போட்டிகளில் வெற்றியும் 8 போட்டிகளில் தோல்வியும் தழுவி தற்போது புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது. பஞ்சாப் அணி இனி வரும் 2 போட்டிகளில் ஆறுதல் வெற்றியை பெற்றாவது புள்ளி பட்டியலில் முன்னேற முயற்சிக்கும் நிலையில் இங்கிலாந்து வீரர்களின் விலகல் தற்போது அந்த அணிக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிரீத்தி ஜிந்தா பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மீது கோபத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் தொடங்கும் சமயத்தில் பிசிசிஐயிடம் அனைத்து அணிகளும் உத்தரவாதம் கேட்டன. T20 உலக கோப்பை தொடர் நெருங்கி வரும் நிலையில் வெளிநாட்டு வீரர்கள் யாரும் ஐபிஎல்லை விட்டு விலகக்கூடாது என்று கேட்டிருந்தது. அதற்கு பதில் அளித்த பிசிசிஐ அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அனைத்து வீரர்களும் விளையாடுவார்கள் என்று திட்டவட்டமாக உறுதி அளித்தது. ஆனால் உலகக்கோப்பை தொடர் தொடங்க இன்னும் 2 வாரங்கள் இருக்கும் நிலையில் இங்கிலாந்தின் அனைத்து வீரர்களும் தற்போது ஐபிஎல்லில் இருந்து விலகி தாயகம் திரும்ப தயாராகி வருகின்றனர். இதில் முக்கியமாக பெரிய அடி வாங்கியிருப்பது பஞ்சாப் கிங்ஸ் அணி. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஜானி பேர்ஸ்டோ, கேப்டன் ஷாம் கரன், ஆல்ரவுண்டர் லியம் லிவிங்ஸ்டன் மற்றும் கிறிஸ் வோக்ஸ் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் ராபாடா ஆகியோர் விலக வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் காயம் காரணமாக கேப்டனாக இருந்த சிகார் தவானும் தற்போது விலகியிருப்பதால் எஞ்சிய வீரர்களை வைத்து விளையாடுவதே பஞ்சாப் அணிக்கு தற்போது பெரிய சிக்கலாகியுள்ளது. இவர்கள் அனைவரும் மே 19ஆம் தேதி நடைபெறும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார்கள் என்று பஞ்சாப் கிங்ஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதி அணிக்கு மேல் வெளியேறுவதால் மீதம் இருக்கும் வீரர்களை வைத்து விளையாடும் நிலைக்கு பஞ்சாப் தற்போது தள்ளப்பட்டுள்ளது. இதனால் பஞ்சாப் அணியின் உரிமையாளரான பிரீத்தி ஜிந்தா பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மீது கோபத்தில் இருப்பதாக தகவல் வெளிவருகிறது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.